الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، باب فضل المشي إلى المساجد. عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: من غدا إلى المسجد أو راح أعد الله له في الجنة نزلا كلما غاد أو راح. متفق عليه. பிணைத்துக்குரிய அல்லாஹ்டியார்கள், இன்று பார்க்கக்கூடிய 189வது பாடம் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வதன் சிறப்பு. முதல் ஹதீஸு அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பள்ளிவாசலில் காலையிலும் அல்லது மாலையில் ஒருவர் வந்து சென்றக்கூடிய நிலை இருந்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் காலையிலோ அல்லது மாலையிலோ விருந்தை தயார் செய்து அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ ஒரு தொழுகையாளி பள்ளி வாசலுக்கு வருவது என்பது நிறைய காரணங்கள் இருக்கும். அது தர்ஸை கேட்பதற்காக, அல்லது குர்ஆனை ஓதுவதற்காக, அல்லது தன்னுடைய ஏதாவது சில வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மசாயிலை, மார்க்க சட்ட கேள்வி பதில்களை அறிந்து கொள்வதற்காக வரக்கூடியவர்களாக இருப்பார். அதில் பிரத்யேகமாக சொல்லப்படும் பொழுது தொழுகைக்காக வரக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ காலையிலும் மாலையிலும் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? நாம் ஒரு நாளில் 5 தொழுகைக்காக 5 நேரம் பள்ளிவாசலுடைய தொடர்பு கொள்கின்றோம். இப்போ காலையிலும் அதே போல மாலையிலும் என்று சொல்லும் பொழுது முழுக்க அந்த ஒவ்வொரு நேரம் வரும் பொழுதும் அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றான். விருந்தளிக்கக்கூடியவர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். விருந்தாளி அவனுடைய இல்லத்திற்கு வரக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விருந்தாளியாக ஆக்கின்றான் சொர்க்கத்தில். இதை விட பெரிய ஒரு கண்ணியம் என்ன வேண்டும்? அல்லாஹு தஆலா ஒரு அடியானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு அல்லாஹு தஆலா விருந்தளிக்கின்றான். இப்போ இங்கு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் எந்த அளவு பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்கின்றதோ அதே போல நடந்து வரக்கூடிய விஷயமும் அடுத்த ஹதீஸில் நமக்கு வருகின்றது. இப்போ பள்ளிவாசலுடைய தொடர்பு தொழுகைக்காக நம்ம வரும் பொழுது அல்லாஹு தஆலாவிடம் இதற்குரிய அந்தஸ்து மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. அடுத்த ஹதீஸை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், யார் தம் வீட்டில் ஒது செய்து பிறகு அல்லாஹ்வின் பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு பருது தொழுகைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக செல்கிறாரோ அவரின் கால் எட்டுகளில் ஒன்று அவரின் பாவத்தை அளிக்கும், மற்றொன்று அவரின் பதவியை உயர்த்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய 666ஆம் ஹதீஸ். இப்போ இந்த இரண்டாவது ஹதீஸிலும் ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து அழகான முறையில் ஒது செய்துவிட்டு வருகின்றார் என்றால், அப்போ அழகான முறையில் ஒது செய்வது என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த ஒதுவுடைய அம்சங்களை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றார். எதற்காக? தொழுகைக்காக தான், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. வந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே தொழுதுட்டு போலாம் என்று இல்லாமல் வெறும் வீட்டிலிருந்து கிளம்பியதே நோக்கம் தொழுவதற்காகத்தான். அதற்கு பிறகு அவருடைய மற்ற காரியங்கள் செய்யக்கூடிய எண்ணத்தை கொண்டு அவர் வீட்டிலிருந்து வெளியேறியதே தொழுகைக்காக தான், ஃபரதான தொழுகை நிறைவேற்றுவதற்காக வருகின்றார் என்றால் அவருடைய ஒவ்வொரு காலடி சோடுகள் அவர் ஒரு கால் எடுத்து வைக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். அதே போல இன்னொரு காலடி வைக்கும் பொழுது அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான், கண்ணியத்தை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான் என்று ஹதீஸு இந்த முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸில் இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, ஒரு காலடி எடுத்து வைத்தாலே அவருக்கு ஒரு நன்மையும் ஒரு பாவமும், அங்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று வருகின்றது. இப்போ இங்கு பள்ளிவாசலுக்காக நாம நடந்து வருவதற்காக மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு அம்சத்தை நாம் முயற்சி செய்ய வேண்டும், நடந்து வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை வலியுறுத்திருக்கின்றார்கள். சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த விஷயம். நம்மால் நடந்து வர முடியாத ஒரு இருந்தால் வாகனத்தை பயன்படுத்துவது என்பது என்ன? அதிலும் சிறப்பு இருக்கின்றது. நம்முடைய வாகனங்கள் நம்ம சைக்கிளில் வரட்டும் அல்லது டூ வீலரில் வரட்டும், வரும் பொழுது அந்த சக்கரம் சுற்றும் பொழுது
ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய முழுமையாக இந்த டயரு சுத்தி மேலே வரும் பொழுது ஒரு கால் எடுத்து வைப்பது போல என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு விளக்கம் கூறுகின்றார். அதே போல திரும்பவும் அது கீழே வரும் பொழுது நம்முடைய காலை வைத்து நாம் நடக்க போல அல்லாஹ்விடம் நாம இதற்குரிய ஆதரவு நன்மையை நாம தேடுவோம். இதிலும் என்ன நன்மை இல்லாமல் கிடையாது, இதிலும் நன்மை இருக்கின்றது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு அம்சத்தை, குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வந்து செல்லக்கூடிய விஷயத்தில் நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்மில் எத்தனை பேர் பக்கத்துல நம்ம இருக்கிறோம். நடந்து வரக்கூடியவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க, வாகனத்துல வரக்கூடியவங்க வரணும். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலடி வைக்கும் பொழுதெல்லாம் இதனுடைய சிறப்புகள் நாம உணர்ந்து நாம் வருகின்றோமா என்றால் மிக அரிதான ஒரு விஷயம்தான். நம்ம அதை அந்த நினைப்பு வரமாட்டது. சரி, வீட்டுல இருந்து கிளம்பி பள்ளிவாசலுக்கு வருகின்றோம் என்ற இடத்துல வருகின்றோம். ஆனால் இந்த ஹதீஸை நாம அறிந்த பிறகு வீட்டிலிருந்து ஒவ்வொரு அடி நாம் எடுத்து வைக்கும் பொழுது அங்கு அல்லாஹ்விடம் நமக்குரிய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது, நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்ற விஷயம் நாம உணர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தாலாவுடைய பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த ஈர்ப்பு நம்முடைய உள்ளத்தை ஏற்படுத்தும். எப்பொழுதுமே இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு நமக்கு தேவை என்ற அந்த உள்ளமும் என்ன உணரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 சம்பவங்கள். ஒன்று, ஒரு அன்சாரி சஹாபி மதீனாவிலே மிக தூரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தவர்களால் குடியிருப்பு இருந்தது. அவரை விட தூரமானவர் யாரும் இல்லை. மஸ்ஜித் நபவியிலிருந்து மதீனாவிலே கடைசி எல்லை என்று சொல்லலாம், அதை விட ஒரு தூரமானவர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நபர் அங்கிருந்து நடந்து வருவார், அந்த அன்சாரி சஹாபி. அப்போ அங்க மக்கள் அவரிடம் சொன்ன, நீங்க ஒரு வாகனத்தை வாங்கிக்கலாமே, ஒரு கழுதையோ அல்லது ஒட்டகமோ ஏதோ ஒன்று, கோவேரி கழுதையோ வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு போவதற்கு, குறிப்பாக இரவிலும் ரம்தாயி, அதே போல வெப்பமான இது வெயில காலத்திலும் உங்களுக்கு உதவியாக இருக்குமே என்று. அந்த சஹாபி கூறினார், இல்லை இல்லை, அல்லாஹு தாலாவிடம் நான் ஆதரவு கொள்கின்றேன், வைக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் அங்கிருந்து தூரமாக வருவது அல்லாஹ்விடம் எனக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று நான் அந்த ஒரு ஆதரவை வைக்கிறேன். அதனால நான் இந்த விஷயத்துல நான் குறிப்பாக இதை நான் செய்ய மாட்டேன். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பார்த்து, நீங்கள் விரும்பிய விஷயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். உங்களுக்கு இரண்டையும், வரும் பொழுதும் சரி செல்லும் பொழுதும் சரி, அல்லாஹு தஆலா அதற்குரிய நன்மை அவன் எழுதுகின்றான். இப்போ எண்ணத்தின் பிரகாரம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல நாலாவது விஷயம், இரண்டாவது சம்பவம் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சில வீடுகள் காலியானது. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல சில வீடுகள் காலியானது. அப்போ பனு சலமா என்று சொல்லக்கூடிய கோத்தினர், அவர்கள் குடும்பத்தினர்கள் தூரமாக இருந்தாங்க. பக்கம் வருவதற்காக முயற்சி செய்தார்கள், விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த செய்தி தெரிய வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சலமாவுடைய அந்த குலத்தை சார்ந்தவர்களை அழைத்து, நீங்கள் இப்படி வருகின்றீர்கள் என்று எனக்கு செய்தி வந்தது, உண்மையா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் பள்ளிவாசலுடைய நெருக்கத்தில் நாம் வருவதற்காக நம்ம ஆசை கொள்கின்றோம் என்று சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இருப்பிடத்தை அங்கேயே வையுங்கள், நீங்க எங்கு குடியிருக்கின்றீர்களோ அங்கே இருக்கட்டும். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு காலடி சூடுகள் என்ன எழுதப்படுகின்றது. பள்ளிவாசலுக்கு நீங்க வரக்கூடிய அனைத்து நேரத்திலும் உங்களுக்காக அந்த நன்மையான காரியங்கள் எழுதப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ், தியாருக்கும் பனி சலமா தியாருக்கும் துக்தபு ஆசாருக்கும் என்று 2 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். உங்களுடைய வீட்டை நீங்கள், அங்கு இருக்கக்கூடிய இருப்பிடத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய காலடி சுவடுகள் அதற்கு நன்மை எழுதப்படுகின்றன. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய முதல் விஷயம், அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள் அவர்கள் முடிந்த அளவுக்கு அந்த ஒரு நேர தொழுகையோ அல்லது மற்ற பக்கமாக இருந்தால் நடந்து வரக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதுவும் என்ன அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடம் நமக்குரிய நன்மை, ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். அல்லாஹ்விடம் நாம் அந்த சொர்க்கத்தில் நமக்கு ஒவ்வொரு தடவையும் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு விருந்து அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய அவருடைய மூலமாக நமக்கு வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை உணர்ந்து நம்முடைய பள்ளிவாசலுடைய தொடர்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் பள்ளியுடைய தொடர்பை நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து
வரும் பொழுதும் அதே போல செல்லும் பொழுதும் இந்த நன்மையை நாம உணர்ந்து அல்லாஹ்விடம் இதற்குரிய சிறப்பை பெறக்கூடியவர்களாக நமக்கு ஆக்கல்வானாக. ஆமீன்.